ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆரோகண சங்கீதம், எ சாம் ஆஃப் அசன், 15 சங்கீதங்களினுடைய அந்த தொகுப்பிலே இன்றைக்கு 2ஆம் சங்கீதமாக 121ஆம் சங்கீதத்தை நாம் பார்க்கிறோம். 121ஆம் சங்கீதம், பல பாடல்கள் இந்த சங்கீதத்தை வைத்து எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த பாடல்கள் எல்லாம் மிக பழமையானவைகள், நமக்கு மிகவும் பரிச்சயமானவைகள், திருச்சபைகளிலே பாடக்கூடிய பாடல்கள். 121ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். பர்வதங்கள் என்று சொல்லும் பொழுது மலைகள். இவர்கள் எருசலேமை நோக்கி போகிறார்கள். எருசலேம் 7 மலைகளிலே அமர்ந்திருக்கிறது. எருசலேம் என்கிறதான அந்த சிட்டி, அதுல நடுவில் இருக்கிற மற்ற மலைகளை சுற்றிலும் இருக்கிற ஒரு சிறிய குன்று தான் மோரியா மலை. இந்த எருசலேமிற்கு வருகிறவர்களுக்கு 7 மலைகளிலும் 7 வித்தியாசமான காரியங்கள் நடக்கும். ஆகியனால அந்த 7 மலைகளுக்கும் அவர்கள் போய்விட்டு தான் வருவார்கள். ஒவ்வொரு மலையாக சொல்லுகிறேன், பெயர்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மவுண்ட் ஸ்கோபஸ் 7 மலைகளிலே மிக உயரமான ஒரு மலை. அடுத்தது ஒலிவமலை. இந்த மலை சமாதானத்தின் அடையாளம். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பரிச்சயமான மலை. அடிக்கடி அவர் ஒலிவ மலைக்கு போய் ஜெபம் பண்ணுகிறார். கெத்செமனே தோட்டத்தில் ஒலிவ மலையிலே அவர் ஜெபம் பண்ணுகிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அடுத்தது இன்னொரு மலைக்கு பேர் என்ன தெரியுமா? மவுண்ட் ஆஃப் கரப்ஷன், நாச மலை என்று சொல்லி அந்த மலை பெயரிடப்படுகிறது. அதை நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறீர்கள். எருசலேமுக்கு எதிரே இருக்கிற நாசமலையின் வலதுபுறத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் சீதோனியரின் அருவருப்பாகிய அஸ்தரோத்திற்கும் மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மில்கோமுக்கும் கட்டியிருந்த மேடைகளையும் ராஜ தீட்டாக்கி. பார்த்தீங்களா? அந்த விக்கிரகங்கள், காமோஸ், மில்கோம், அஸ்தரோத், இப்படிப்பட்ட அந்த விக்கிரகங்களை வணங்கின ஒரு மலையாய் இருக்கிறபடியினால் அந்த மலைக்கு பெயர் கரப்ஷன், மவுண்ட் ஆஃப் கரப்ஷன் என்று பெயர். நாசமலை என்று சொல்லி தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது 3வது மலை. 4வது மலைக்கு பெயர் ஓஃபல், மவுண்ட் ஓஃபல். இது பார்த்தீங்கன்னு சொன்னா கலாச்சாரம், ஆர்ட், இப்படிப்பட்ட காரியங்களுக்கான ஒரு மலையாக காணப்படுகிறது. அடுத்தது மவுண்ட் மோரியா, மோரியா மலை. இதுதான் எருசலேமினுடைய இருதயம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கேதான் தேவாலயம் இருக்கிறது. அடுத்தது புதிய சியோன் மலை. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் மேல் வீட்டறை இருந்த இடத்தை குறிக்கிற மலையாய் இந்த மலை காணப்படுகிறது. 7வதாக அன்டோனியா கோட்டை, ஆண்டோனியா ஃபோர்ட்ரஸ் ஹில், அன்டோனியா கோட்டை மலை. இது தேவாலயத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய ஒரு மலை. இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா ரோமர்களுடைய அன்டோனியா கோட்டை இந்த இடத்தில் தான் இருக்கிறது. இப்ப சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள். இவர்கள் ஒவ்வொரு மலையிலும் ஒவ்வொன்று கிடைக்கும். ஒரு மலையில கவுன்சிலிங் கிடைக்கும், ஒரு மலையில போனீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, ஹீலிங் நடக்கும், ஒரு மலையில உணவு கிடைக்கும். இப்படி வித்தியாசமான அனுபவங்களை அந்த மலைகளிலே பெற்றுக்கொள்ளுவாங்க. ஆனால் அவர் சொல்ல வருகிற காரியம் என்ன? எனக்கு ஒத்தாசை வரும் மலைகளை பார்த்து கொண்டு நான் வருகிறேன், என் கண்களை ஏறெடுத்து பார்த்து கொண்டு வருகிறேன். ஆனால் அந்த மலைகளிலிருந்து எனக்கு ஒத்தாசை வராது. அவர் சொல்ல வருகிற விஷயத்தை 2வது வசனத்துல வாசியுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆனால் ஒத்தாசை வருவது கர்த்தரிடத்திலிருந்து, மலைகளில் இடத்திலிருந்து. மலைகளுக்கு நேராக கண்களை ஏறெடுத்தாலும் அந்த மலைகளிலே கர்த்தர் இருக்கிறார். அந்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஒரு இடத்தை நாடி போகிறோம் என்று சொன்னால் அந்த இடத்தின் காரியம் அல்ல, அங்கே கர்த்தர் இருக்க வேண்டும். கர்த்தர் இருந்தால் நமக்கு கிடைக்கும். ஒரு இடமோ ஒரு நபரோ ஒரு பொருளோ நமக்கு ஆசீர்வாதமாக மாற முடியாது. கர்த்தரே நம்முடைய ஆசீர்வாதமாக மாறுகிறார் என்கிறதான சந்தோஷமான செய்தி இந்த சங்கீதக்காரன் சொல்லி, பர்வதங்களுக்கு நேராக, மலைகளுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆனால்
கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தை பூமி உண்டாக்கினவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த நடந்து போகிற மனிதன் பாடுகிற பாடலை பாருங்கள். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். நான் நடந்து போகும் பொழுது என்னை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அடுத்தது, இவர்கள் நடந்து வரும் பொழுது பகலிலே வெயில், இரவிலே நிலவு. நிறைய பேருக்கு தெரியாது. சன்ஸ்ட்ரோக் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மூன் ஸ்ட்ரோக் கூட இருக்கிறது. நிலவின் மூலமாக வருகிற பாதிப்பு, சூரியன் மூலமாக வருகிற பாதிப்பு, அது எனக்கு நேரிடாது என்று சொல்லுகிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் மிதுமுதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இந்த சங்கீதத்தில் மொத்தம் 8 வசனம் இருக்குல்ல. இதை 2 குழுவாக பிரிந்து கொள்ளுவார்கள். ஒருவர் 1வது வசனத்தில் சொன்னால் அந்த குழு 2வது வசனத்தை சொல்லும். அடுத்தது 3வது வசனத்தை இந்த குழு சொன்னால் 4வது வசனத்தை இந்த குழு சொல்லும். இப்படி முறையாக பாடிக்கொண்டே செல்லுகிற அற்புதமான சங்கீதம் 121ஆம் சங்கீதம், ஆரோகண சங்கீதம். தேவ பிரசன்னத்தை நாடுகிறவர்களாக, தேவனிடத்திலிருந்து தான் எனக்கு ஒத்தாசை வரும். மை ஹெல்ப் கம்ஸ் ஃப்ரம் மை ஜெகோவா காட். யாரிடத்துல நீங்கள் ஒத்தாசை எதிர்பார்க்கிறீர்கள்? மனிதர்களிடத்திலா? அல்லது ஒரு இடத்தை நாடி போகிறீர்களா? ஒரு ஸ்தலத்தை நாடி போகிறீர்களா? இடமும் ஸ்தலமும் மலைகளும் நமக்கு ஒத்தாசை கொடுக்க முடியாது. நமக்கு ஒத்தாசை கொடுக்கக்கூடியவர் கர்த்தரே. நமக்கு ஒத்தாசை கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார். நம்முடைய ஹெல்ப், உதவி, ஒத்தாசை, அனுகூலம், ஆசீர்வாதம், சமாதானம் எல்லாமே யாரிடத்திலிருந்து நமக்கு வருகிறது என்றால் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அந்த கர்த்தரை நாடுகிறவர்களாக, தேடுகிறவர்களாக, அந்த கர்த்தரை உண்மையாய் உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களாக நீங்களும் நானும் வர வேண்டும். என்ன உதவியோடு இந்த காலை வேளையில் தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட உதவி தேவை என்கிறதான எண்ணத்தோடு தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறீர்கள்? கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை நிச்சயமாய் கொடுப்பார். கர்த்தர் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திப்பார். உங்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆண்டவர் ஜெகோவா காட். ஹெல்ப் நாட் கம்ஸ் ஃப்ரம் த மவுண்டன்ஸ். ஹெல்ப் டசன்ட் கம்ஸ் ஃப்ரம் எனி பர்சன். ஒரு நபரிடத்திலிருந்து வராது. இன்றைக்கே நீங்கள் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் உம்மிடத்திலிருந்து எனக்கு உதவி கிடைக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய உதவியை நாடுகிறேன் என்று சொல்லி நீங்கள் வேண்டுவீர்கள் என்று சொன்னார். உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவர் நம்முடைய யெகோவா தேவன். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான மகிழ்ச்சியான காலை பொழுதிலே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீர் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்கிறோம். வானத்தி பூமி உண்டாக்கினவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் பொழுது, எனக்கு உதவி வரும் பொழுது, அந்த உதவி ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும். அந்த யாராலும் செய்ய முடியாத ஒரு உதவியை ஒருவரால் செய்ய முடியும் ஆண்டவரே. இன்றைக்கு பல தேவைகளோடு கூட உதவி தேவை என்கிற எதிர்பார்ப்புகளோட இந்த ஜெபத்தில் பங்கெடுத்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு என்னென்ன உதவி தேவையோ அந்த உதவிகளை இந்த நாளிலே இப்பொழுதே இன்றே நீர் செய்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். துதி கனமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனோடும் கூட கர்த்தருடைய வருகை பெரியதாம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் தேவ சமாதானமும் பெருகி தேவனிடத்திலிருந்து நமக்கு உதவி கிடைப்பதாக. ஷலோம்.